Hi viewers, welcome to Breakan channel. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ரீபன் கிளாசிக்கோட டிஎல்சியோட பின்னோட் பற்றி பார்க்க போகிறோங்க. டிஎல்சி அப்படிங்கிற டேட்டா லிங்க் கனெக்டர். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் எம்ஐஎல் எரியக்கூடாது. அப்படி எம்ஐஎல் எரிஞ்சு அப்படின்னா ஏதோ ஒரு எரர் இருக்குன்னு அர்த்தம். அந்த எரரு ECU டேட்டா எடுத்து வச்சுக்கோம். அப்படி ECU எடுத்து வச்ச டேட்டாவை வந்து நம்ம இந்த போர்ட் மூலமாக ரீட் பண்ணுவோம். இதுதான் டயக்னிஸ்டிக்குங்க, டயக்னிஸ்ட் போர்ட்டு. இந்த டிஎல்சின்னு சொல்லுவாங்க, டேட்டா லிங்க் கனெக்டர். இதில் 6 பின்னு வருங்க. 6 பின்னு 1 2 3 4 5 6 நாட் இன் யூஸு. இதில் கலர் கோடு பார்க்கும்போது ரெட்டு, ஒயிட்டு, ப்ரௌனு. அப்புறம் இப்படி பார்க்கும்போது 4th பின்னு பிளாக்கு, 5th பின்னு ஒயிட்டில் ப்ளூ. ஒயிட்டு தான், ஆனால் அதில் வந்து ப்ளூ கலர் கோடு இருக்கும். 6th பின்னு வந்து நாட் இன் யூஸு. இந்த ரெட் கலர் ஒயரு பேட்ரி பாசிட்டிவ்ங்க. இந்த ஒயிட் கலர் இருக்குங்களா, அது கேன் ஹைன்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோல் ஏரியா நெட்வொர்க்கு. இது மூலமாக தான் அந்த ECU ட்ரபுளை டேட்டாவை சேவ் பண்ணி வச்சுருக்குங்களா, அது இந்த கேன் ஹை மூலமாக நம்ம ரீட் பண்ணுவோம். இந்த ப்ரௌன் கலரு இக்னிஷியன், சாவி திருப்பினதுக்கப்புறம் வரும் இல்லைங்களா அந்த கரண்ட்டு. இந்த பிளாக்கு நெகட்டிவ். இதில் ஒயிட்டில் ப்ளூ வருது பாருங்கள், இது கேன் லோ, கண்ட்ரோல் ஏரியா நெட்வொர்க்கு லோன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் நம்ம டேட்டாவை ரீட் பண்ணுவோம். அதாவது பின் நம்பர் 2, பின் நம்பர் 5 இது ரெண்டுலேயுமே டேட்டா தாங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஏன்னா கேன் ஹையில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஸ்பீடாகும், கேன் லோவில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கும். இவ்வளோ தான். இதோட வோல்ட் என்ன, ஒவ்வொரு பின்னில் என்ன வோல்ட் இருக்குது, அதுக்கப்புறம் இதோடைய ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். கொஞ்சம் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இந்த கேன் ஹை கேன் லோ இருக்குது இல்லைங்களா, இது எங்கே கனெக்டாக இருக்கும் அப்படின்னா ஏபிஎஸோட ECUடையும் அப்புறம் ECUலையும் கனெக்டாக இருக்குங்க. இப்போ நம்ம என்னோட லைனில் வரக்கூடிய வோல்ட்டு செக் பண்ணிடலாம், அப்புறம் ரெசிஸ்டன்ஸும் செக் பண்ணிடலாம். அதே மாதிரி தாங்க இப்போ நம்ம பண்ணுற வீடியோ தான் பார்த்தீங்கன்னா வண்டியில் வச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் டயக்ராம் காமிக்கிறோம். ரெண்டுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ஐடியா எஃபெக்டிவாக தெரிய வருங்க. இப்போ இதில் இந்த போர்ட்டை பற்றி சொல்லுவோம், அதே சமயம் ECU ABS இதனுடைய பவர் லைனை பற்றி சொல்ல இருக்குங்க. ஆல்ரெடி ECUட பின் அவுட்டு, ABS மாடலோட பின் அவுட்டு நம்ம கவர் பண்ணியாச்சு. இருந்தாலும் அதனுடைய பவர் லைனும் சேர்த்து சொல்லிடலான்ட்டு இந்த வீடியோலேயே. வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், 1080 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனாக பாருங்கள், ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்க்ளைமர், அப்புறம் இந்த வீடியோக்குரிய ரெக்வயர்ட் வீடியோட லிங்க்கு, இன்ஸ்டாகிராமோட ஐடி, அப்புறம் ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா அதனுடைய டேட்டா எல்லாமே கொடுத்துருப்போம். சில டேட்டாலாம் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில். அந்த டிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் பாருங்கள். கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள். கமெண்ட்டை பார்க்க சொல்கிறது இப்போ ஏதாவது ஒரு சேஞ்சு, ஏதாவது அப்டேஷன் இருக்கப்பன்னா கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வர மாதிரி பின் பண்ணுவோம். கொஞ்சம் இதை ஷேர் பண்ணுங்க ப்ரோ, ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இது கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். கீ ஆன் பண்ணிக்கணும், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கணும். மல்டிமீட்டர் DC வோல்ட் திருப்பியாச்சு. ப்ளாக் ப்ராப்பை பாடி கிரவுண்டில் வச்சிட்றேன். ரெட் ப்ராப் தாங்க செக் பண்ண போகிறோம் வச்சு ஒவ்வொன்றா. இதில் இன்னொன்றுங்க, இந்த டிஎல்சி மூலமாக தான் நம்ம ஓபிடி டூல் போட்டு பார்ப்போம். எம்ஐ லைட்டுன்னு பார்க்கும்போது ஏபிஎஸ் தனியாக இருக்குங்க, ECU தனியாக இருக்குங்க. ஒரு நார்மலான ஓபிடி டூல் அப்படின்னா ECU பேஸ் பண்ண எல்லா வகையான எரர் கோடையும் ரீட் பண்ணிடும். ஆனால் ஏபிஎஸ்ஸை பேஸ் பண்ண அந்த எரர் ரீட் பண்ணுமானா பண்ணாது. ஏன்னா ஏபிஎஸ் மாடலேட்டரையும் சேர்த்து ரீட் பண்ணால் அதுக்கு ஸ்பெஷலான, அதாவது இதுக்குன்னே கிரியேட் பண்ணப்பட்ட அந்த ஓபிடி டூல் இருந்தால் தாங்க ஏபிஎஸ்க்கு ஒரு எரையும் சேர்த்து ரீட் பண்ண முடியும். இப்போ இதோட போர்ட் நம்பர் ஒவ்வொரு போர்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் ஓபிடியோட கன்சர்ன் பின்னோட கரெக்டாக மேட்ச் பண்ண முடியும். இப்போ இந்த பின் நம்பர் 2ல் கேன் ஹை வருதுங்களா, அதுவே ஓபிடியில் வரக்கூடிய அந்த பின் நம்பர் பார்த்தீங்கன்னா 6, அந்த 6ம் இந்த 2ம் மேட்சாக வரும். இதை பேஸ் பண்ணி அப்படியே வீடியோ பண்ணியாச்சு. அதனால தான் இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கன்வெர்ட்டர் போட்டு தான் அந்த ஓபிடி டூல் கனெக்ட் பண்ணுவோம். அதை வீடியோ பண்ணியாச்சு, அதை பார்த்துருப்பீங்க. அந்த கன்வெர்ட்டர் பிரகாரம் கூட கரெக்டாக அதில் வந்து லைனிங் போயிருக்கணும் ஒயரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பின் நம்பர் 2ல் இருந்து அந்த ஓபிடியோட பின் நம்பர் 6க்கு போகாமல் ஒயர் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த கன்வெர்ட்டரோட பின்னிலேருந்து ஒயரை எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அப்படி ஆர்டரை கரெக்டாக மாற்றி அந்த பின் நம்பர் 6ம் இந்த பின் நம்பர் 2ம் மேட்ச் பண்ணுற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் இப்படி மாட்டுவோம். இப்போ வோல்ட்டு செக் பண்ணிடலாம். பாடி எடுத்து கொடுத்தாச்சுங்களா. பின் நம்பர் 1 பேட்ரி பாசிட்டிவ், வோல்ட்டு பார்க்கும்போது 12.25 காமிக்குது. இப்போ கேன் ஹையோட வோல்ட்டு பார்த்துடலாம். பின் நம்பர் 2 இதோட வோல்ட்டு வந்து 2 வோல்ட் to 4.5 வோல்ட் வரைக்கும் இருக்கணும். எனக்கு காமிக்கிறது 2.67 அந்த மாதிரி காமிக்குது. இக்னிஷன் பார்ப்போம். பின் நம்பர் 3, அதாவது கீ அவுட்டுங்க, அந்த ப்ரௌன் கலர் ஒயரு, இது 12.06 காமிக்குது. பேட்ரி பாசிட்டிவோட கீழேருந்து அவுட் ஆகி வருதுங்களா அந்த வோல்ட்டு, அது கொஞ்சம் கம்மியாக தாங்க காட்டும். இப்போ கேன்லோட வோல்ட்டு செக் பண்ணிடலாம். கேன்லோ பார்த்தீங்கன்னா 2.56 காமிக்குது. இதோட ரேஞ்சு வந்து 0.5 to 3 வோல்ட்டு காட்டணும். எப்போதுமே கேன் ஹையோட கேன் லோ கம்மியாக தான் இருக்கும். கேன் ஹை பின் நம்பர் 2 இருக்குது இல்லைங்களா, அதோட வோல்ட்டு 2.65. அதுவே பின் நம்பர் 5ல் வைக்கும்போது கேன் லோ 2.56ங்க. அங்கே என்ன ரேஞ்சு, இங்கே என்ன ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன் இருக்குது. இப்போ நம்மளோட போர்ட்டோட டேட்டா தெரியலனா கூட இந்த மாதிரி மல்டிமீட்டர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எது கேன் ஹைனா வோல்ட் அதிகமாக காட்டுறது, எது கேன் லோ அப்படின்னா வோல்ட்டு கம்மியாக காட்டுறது. கொஞ்சம் தாங்க கம்மியாக காட்டும், அதுன்னு ரொம்ப காட்டாது. இதோட ரேஞ்சு 2 to 4.5, இதோட ரேஞ்சு 0.5 to 3 வோல்ட்டு இதுக்குள்ளே இருக்கணும். இப்போ
இந்த நெகட்டிவ் லைனும் கரெக்டாக வருதா அந்த டிஎல்சிக்கு அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு பிளாக் ப்ராப்பை நெகட்டிவில் வச்சிடுறேன் பின் நம்பர் 4ல். ரெட் ப்ராப்பை பாசிட்டிவ் லைனில் ஏதோ ஒரு இடத்துல வைக்கிறேன். நமக்கு வோல்ட்டு காட்டுது, அப்போ நெகட்டிவ் வருது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்படி தான் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் லைனும் செக் பண்ணிக்கணும், இதில் வந்து நெகட்டிவ் வருது இல்லையான்ட்டு. சில இடங்களில் காம்பனண்ட்டுக்கு நெகட்டிவ் ஃபார்ம் கூட இருக்கும், அதை விட்டு நம்ம பாசிட்டிவ் பார்த்துட்ருப்போம். இப்போ ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணிடலாம். அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், கீ ஆஃப் பண்ணிக்கலாம். என்றைக்குமே வண்டி ஆஃப் கண்டிஷன் தாங்க நம்ம ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸுக்கு மல்டிமீட்டர் திருப்பியாச்சு. பிளாக் ப்ராப்பை பின் நம்பர் 5லேயும் ரெட் ப்ராப்பை பின் நம்பர் 2லேயும் வைக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 ohms காட்டணும். 60 ohms நியர்பை 61.9 இந்த மாதிரி காமிக்குது. அப்போ பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸும் கரெக்டாக இருக்குது, இதனுடைய ஒவ்வொரு பின்னோட வோல்ட்டும் கரெக்டாக வருது. அப்போ இந்த டிஎல்சிக்குரிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய எல்லா ஒயரும் கரெக்டான கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேன் சர்க்யூட்டோட லைன் ஒன்று செக் பண்ணோம் இல்லைங்களா, டேட்டா மல்டிமீட்டர் வச்சு. இதை இன்னும் 2 மெத்தட்லையும் பண்ணாங்க. பிரேக் அவுட் பாக்ஸ் மெத்தட், டெஸ்ட் ரேட் ஒயர் மெத்தட் அப்படின்ட்டு. இதுக்கு ஸ்பெஷல் டிவைஸ் வேணும், அது இல்லைனாலும் டேட்டா மல்டிமீட்டர் வச்சு நம்ம பண்ணியாச்சு. என்ன தான் இந்த பிரேக் அவுட் பாக்ஸ் மெத்தடாக இருந்தாலும் டெஸ்ட் ரேட் ஒயர் மெத்தடாக இருந்தாலும் நாம் மல்டிமீட்டர் வச்சு தாங்க பார்ப்போம். கண்டினியூட்டி மோடில் போட்டு இப்போ கேன்கை செக் பண்ணி வச்சுக்கோங்களேன். மல்டிமீட்டர் கண்டினியூட்டி மோடில் போட்டுறோம். டிஎல்சியில் ரெட் ப்ராப் பின் நம்பர் 2 வைப்போம், ஈசியோட பின் நம்பர் 12 பிளாக் ப்ராப்பை வைப்போம், கண்டினியூட்டி பார்ப்போம். அதே போல் தாங்க கேன் லோக்கும். இது நம்ம கரெக்டாக பார்த்துட்டா தாங்க சரியாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, ஏதாவது ஒரு எரர் இருந்தால் ECU டேட்டாவை எடுத்துகிட்டு இது மூலமாக தான் நமக்கு கம்யூனிகேட் பண்ணும். இதுவே எரராக இருந்தால் எப்படிங்க நமக்கு தெரிய ஒரு என்ன எரர் அப்படின்ட்டு. அதனால் இதை நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லதாங்க. இப்போ நம்ம வண்டியில் வச்சு பார்த்தோம் இல்லைங்களா, அதே விஷயத்தை டைக்ராமாக பார்க்க போகிறோங்க. எனிவேங்க நம்ம ராயல் என்ஃபீல்டில் அதுவும் ரீபான் கிளாஸ் 3 ரொம்ப சிம்பிளுங்க. மேக்ஸிமம் ஒர்க்கு நாமளே பார்த்துலாங்க. அதோட பேஸில் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் RE ரீபான் கிளாஸ் 3 போட்டுருக்கோம். அதோட எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னொன்று டைக்ராமாக பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரிய வரும். இப்போ நம்ம இந்த பின்னோட்டு ஒவ்வொன்றும் வண்டியில் வச்சு காமிச்சாச்சு, ஆனால் டைக்ராமில் இந்த ஒவ்வொரு பின்னுமே எங்கேருந்து வருது, இந்த ஒரு பின்னுக்குரிய லைனை எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி ஒரு கிளியரான ஐடியா கொடுக்கும்போது இன்னும் கிளியராக தெரிய வருங்க. இந்த டைக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்குங்க, நெகட்டிவ் எங்கெங்க போகுது அப்படின்ட்டு. அப்புறம் இன்ஜின் மேனேஜ் சிஸ்டத்தோட ECU இருக்குது இல்லைங்களா, அதில் பின் நம்பர் 114 பவர் கிரவுண்ட் 1 பவர் கிரவுண்ட் 2 இதை கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஏபிஎஸோட ECU இருக்குது இல்லைங்களா, பின் நம்பர் 9 வந்து கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாசிட்டிவ் பார்ப்போம். பேட்டரியிலேருந்து ஒரு பாசிட்டிவ் ரெட் ஒயர் மூலமாக ஃபியூஸ் 2க்கு இன்னாவுங்க. நம்ம அங்கங்கே லெட்டர்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது ஒயரோட கலர் கொடுங்க, வண்டி மாறலாம், ஆனால் மேக்ஸிமம் இதாங்க. இப்போ ஃபியூஸ் 2 சரிங்களா, அதே ரெட் ஒயர் எங்கே போகும் அப்படின்னா ஃபியூஸ் 7க்கும் போகும், ஃபியூஸ் 8க்கும் போகும். பேட்டரியோட பாசிட்டிவ் ஃபியூஸ் 7லேருந்து அவுட் ஆகக்கூடிய அந்த பாசிட்டிவ் க்ரீன் ஒயர் மூலமாக ஏபிஎஸோட பின் நம்பர் 8க்கு கனெக்ட் ஆகுங்க. அப்புறம் ஃபியூஸ் 8லேருந்து அவுட் ஆகக்கூடிய அந்த பாசிட்டிவ் வோல்ட்டு க்ரீனில் ஒயிட் ஒயர் மூலமாக ஏபிஎஸோட பின் நம்பர் 16 கனெக்ட் ஆகுங்க. ஆல்ரெடி ஏபிஎஸோட ஃபுல் பின் டேட்டா கொடுத்தாச்சு, இருந்தாலும் இந்த டாபிக் என்ன தேவையோ அதுக்குரியதை மட்டும் நான் டைக்ராமாக ஷார்டன் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஃபியூஸ் 2லேருந்து அவுட் ஆகக்கூடிய அந்த பாசிட்டிவ் வோல்ட்டு ரெட் ஒயர் மூலமாக கீ இன்னில் போவோங்க. ஃபியூஸ் 2லேருந்து அவுட் ஆகக்கூடிய அந்த பேட்டரி பாசிட்டிவ் வோல்ட்டு EMS ECUவோட பின் நம்பர் 26 கனெக்ட் ஆகுங்க, VBD. அதே சமயம் இந்த ரெட் ஒயர் இருக்குது இல்லைங்களா, அது டிஎல்சி கனெக்டரோட போகுங்க. எங்கே போகும்னா பின் நம்பர் 1 கனெக்ட் ஆகுங்க. இப்போ கீழேருந்து அவுட் ஆகக்கூடிய அந்த பேட்டரி பாசிட்டிவ் ரெட்டில் ப்ரௌன் ஒயர் மூலமாக ஃபியூஸ் 3 என்ன ஆகுங்க. அதே சமயம் ரெட்டில் ப்ரௌன் ஒயர் மூலமாக ஏபிஎஸ் ECUவோட பின் நம்பர் 14 கனெக்ட் ஆகுங்க. ஃபியூஸ் 3லேருந்து அவுட் ஆகக்கூடிய அந்த பேட்டரி பாசிட்டிவ் ப்ரௌன் ஒயர் மூலமாக கில் சுவிட்சில் இன்னாகுங்க. அதே சமயம் அந்த பேட்டரி பாசிட்டிவ் வோல்ட்டு பவர் ரிலேவோட பின் நம்பர் 1 கனெக்ட் ஆகுங்க. பின் நம்பர் 1ங்கிறது இன்புட் வோல்ட்டுங்க. அதே சமயம் ஃபியூஸ் 3லேருந்து அவுட் ஆகக்கூடிய அந்த பாசிட்டிவ் வோல்ட்டு ப்ரௌன் ஒயர் மூலமாக டிஎல்சியோட பின் நம்பர் 3 கனெக்ட் ஆகுங்க. இந்த சின்ன லெட்டர்ஸாக கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதெல்லாம் ஒயரோட கலர் கோடுங்க, மேக்ஸிமம் மாறாதுங்க. வண்டிக்கு வண்டி வேணால் 1-2 மாறலாம், மற்றபடி இதாங்க பேசிக்கான ஐடியா. இந்த கில் சுவிட்சை ஆன் பண்ண உடனே பின் நம்பர் 1 வரக்கூடிய பாசிட்டிவ் வோல்ட்டு பின் நம்பர் 2க்கு பாஸ் ஆகுங்க. ப்ரௌனில் ஒயிட் ஒயர் மூலமாக அது எங்கே பாஸ் ஆகும் அப்படின்னா பவர் ரிலேவோட பின் நம்பர் 3 கனெக்ட் ஆகுங்க. இந்த பவர் ரிலே பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன். இப்போ சார்ஜ் பண்ணிட்டோம், பாசிட்டிவ் இப்போ கிடச்சிருச்சு, நெகட்டிவ் ஆல்ரெடி கனெக்டடாக இருக்குது. சார்ஜ் பண்ணப்பட்டோடனே நார்மலி ஓப்பனாக இருக்கிறது இப்போ க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா பின் நம்பர் 1 வர பாசிட்டிவ் வோல்ட்டு அந்த ப்ரௌன் வந்து சரிங்களா, அது அப்படியே பாஸ் ஆகி பின் நம்பர் 2 அவுட் ஆகும். ஆரஞ்சு ஒயர் மூலமாக பின் நம்பர் 2 அவுட் ஆகிறது எங்கே போகும் அப்படின்னா EMSோட ECU இருக்குங்களா, இன்ஜின் மேனேஜ் சிஸ்டத்தோட ECU அதோட பின் நம்பர் 11 கனெக்ட் ஆகுங்க, அதான் VBK. இந்த EMS ECUவோட பின் நம்பர் 12 கேன் ஹை டிஎல்சியில் எங்கே கனெக்ட் ஆகும்னா பின் நம்பர் 2. அதே போல் கேன்லோ பின் நம்பர் 25 ஒயிட்டில் ப்ளூ ஒயர் மூலமாக பின் நம்பர் 5 கனெக்ட் ஆகுங்க டிஎல்சியில். ஜஸ்ட்டு ஒயரோட கலர்லாம் கொடுத்துருக்கேன், நான் சொல்லாமல் கூட விடலாம், ஆனால் நீங்கள் டைக்ராம் பார்த்தாவே தெரிய வருங்க.
அதே போல் ஏபிஎஸும் இங்கே தாங்க கனெக்ட் ஆகும். கேனில் பின் நம்பர் 4 ஒயிட்டில் ப்ளூ ஒயர் மூலமாக பின் நம்பர் 5ல் கனெக்ட் ஆகுது டிஎல்சியில். ஏபிஎஸ் இசியோட பின் நம்பர் 3 கேன் ஹை ஒயிட் ஒயர் மூலமாக பின் நம்பர் 2ல் கனெக்ட் ஆகுதுங்க. இது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கனெக்ட் ஆகிருக்கும் இல்லைங்களா. பின் நம்பர் 3 கேன் லோ, அது கேன் லோவில் கனெக்ட் ஆகிருக்கும். பின் நம்பர் 4 கேன் ஹை, அது பின் நம்பர் 2ல் கனெக்ட் ஆகிருக்கும். இஎம்எஸ் இசியூவில் எம்ஐஎல் இருக்குதுங்களா, அதாவது இன்ஜின் மேனேஜ் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதுக்குரிய எம்ஐஎல் ஆன் பண்ண வைக்கணும் இல்லைங்களா. அது இந்த இஎம்எஸ் இசியோட பின் நம்பர் 15 இருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பின் நம்பர் 11ல் கனெக்ட் ஆகிருக்குங்க. ஏபிஎஸ்ல ஏதாவது எரர்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எம்ஐஎல் எரியும் இல்லைங்களா, அது ஏபிஎஸோட பின் நம்பர் 7 ஏபிஎஸ் எம்ஐஎல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட பின் நம்பர் 14ல் கனெக்ட் ஆகிருக்குங்க. எவ்வளோங்க, ரொம்ப சிம்பிளுங்க. ராயல் என்ஃபீல்டில் அதுவும் ரீபான் கிளாஸ் வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஒர்க்னாலும் ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நாமளே கொஞ்சம் பார்த்தா அதை கிளியர் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்குங்க. நம்ம வீடியோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு வண்டியில் காமிச்சிட்டு அப்புறம் டைக்ராமாக காமிப்போம். ஆனால் ரெண்டையும் பாருங்கள். இதே போல் இன்னும் நிறைய டாபிக்ஸ் பண்ண இருக்குங்க. ஃபஸ்ட்டு வண்டியில் காமிச்சிட்டு அப்புறம் இந்த மாதிரி டைக்ராமாக காட்ட இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் ஐடியா கிளியராக தெரிய வரும். ஏன்னா மொதல் பார்ட்டில் வந்து லைட்டாக சொல்லிட்டு ரெண்டாவது பார்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்போம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தாங்க கரெக்டான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி பண்ண மாதிரி டவுட்டு இல்லை ராயல் என்ஃபீல்டு ரீபான் கிளாஸ் வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டவுட்னாலும் கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். எப்போனாலும் கேளுங்க, எத்தனை டைம் உங்களுக்கு ஒரு டவுட்னாலும் திரும்ப திரும்ப கேட்டாலும் சொல்ல ரெடிங்க. அதே சமயம் கமெண்ட்டை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா ஏதாவது சொல்லணும் இல்லை சொல்லாமல் விட்டால் கமெண்ட் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி பின் பண்ணுவோம். இப்போ நம்ம சேனல் புதுசாகனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.